Good evening, friends. Good evening, sir. Okay, in this session, we are going to see about the vehicle heartbeat monitoring of the vehicles. So, this is our students has been done a project work regarding the monitoring the heartbeat of the drivers. So, this equipment will be have a setup behind the sensors and pulse rate also. It will be monitoring the heartbeat of the driver. If the heartbeat goes more than limit means it will slow down the vehicle or it will be stop the vehicle system. And this will be explained by our team members of the nomination and Nanamurthy, Rishi and Sesatri. These are 4 team members of my project students and the project on the prototype itself. So, this is giving some introduction to you. So, this project is vehicle heart rate monitoring system and vehicle evaluation. The starting, the pulse rate will be the normal pulse will be 60 to 100 BPM. BPM means beats per minute. 1 minute 60 to 100 is normal for human being. Is 120 or 200 is it is a critical situation of the heart rate pulse. And it is the pulse rate to measure the pulse with attached in the seat belt or vehicle seat belt to sensing the pulse from the human to vehicle using. Next, my teammate Rishi will explain. My name is Rishi. Project என்ன அப்படின்னா AI based heart rate monitoring இந்த vehicle immobilizer. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி இருக்குது, பட் ஆனால் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து சிக்னல், இது வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ணுறது. இதில் நம்மளோட ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ணி இது வந்து இஎஸ்பிக்கு சென்ட் பண்ணோம். அந்த இஎஸ்பி வந்து கண்ட்ரோல் பண்ணும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வெஹிக்கிள் வந்து ஸ்லோ பண்ணும். இது வந்து எல்லா இதுலேயுமே இல்லை, இதுமே தான் வந்து இதில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ண போகிறோம் காரில். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் வந்து கமெண்ட் மூலமாக ரன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஆடினோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் வந்து யூஎஸ்பி போர்ட் மூலமாக இது கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து ஒரு கோடு கொடுத்தா சாஃப்ட்வேர் மூலமாக வெஹிக்கிளை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி. அதில் வந்து இந்த ரன் கொடுத்தோம்னா இது ரன் ஆகி ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து காப்பி பண்ணி க்ரோமில் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு கொடுக்கும். காரோட ரியல் டேஷ்போர்டு மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஸ்பீடு வச்சோம்னா ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிரும், ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்புறம் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லொக்கேஷன் காமிச்சிரும். லொக்கேஷன் காமிச்சு இந்த எஸ்எம்எஸ் இந்த நம்பருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க பர்சனல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆயிரும். So, on பார்த்தீங்கன்னா you can see the wheel is rotating here. wheel பார்த்தீங்கன்னா rotate ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்பீட் பார்க்கும்போது ஸ்பீட் போய் வண்டி ஓடிட்டு இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஸ்டாப் ஆயிடும். அவங்க ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாகும், ஆட்டோமேட்டிக் கார் ஸ்டாப் ஆயிடுது. அப்படியே ஸ்லோ ஆகினா ஹார்ட் ரேட்டு குறைஞ்சோன்னா மெசேஜ் இண்டிகேஷன் பண்ணி சிவசங்கர் கிவிங் சம் இன்ட்ரடக்ஷன் ஆன் தி டெல் அபவுட் ஒர்க்கிங். பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அந்த சென்சார் மூலயமா அந்த சிஸ்டத்துக்கு சொல்லிடும். இது சிக்னல் சென்சர் சிக்னல்ஸ் இது டவர் உங்களுக்கு. ஆமாம் சார், ஜிபிஎஸ் நியர்பை லொகேஷன் வந்து எதுவும் காமிக்கிறதுக்காக இண்டிகேஷன் இஎஸ்பி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்குற சிஸ்டத்துக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஃபர்தராக வந்து ப்ராஜெக்ட் பண்ணி பட் இந்த ப்ராஜெக்ட் நோ இட் இஸ் கண்டக்ட் தி ப்ராஜெக்ட் கண்டக்ட் தி யூஎஸ்பி லான்சர் டு தி சிஸ்டம். ஏன்னா இப்போ வந்து டன் as a prototype system. This we are going to have an idea of fixing it in the having to fix it in the vehicle itself. Just so for our indication itself, and we have tested in the vehicle itself by fixing only the sensor in the seat belt of the driver itself, such that we can able to monitor the heartbeat itself. And it has given a success to us. But the prototype we have done the project which has been succeeded for us.
Further, our improvement is to we have to go for the practical test as well as this will be published in the journal, and we are going for the patent also. With this, we come to the end of this session. So, our team members of this Navani Krishnan, Sassananati and Rishi and Sassananati has done this project. This is also one of the DT based video on the heart monitoring systems. Thank you.